காலை நேர தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 8 வசனங்கள் வரை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்பும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த வேத வசனம், இந்த வேத பகுதியை நம்ம அநேக நேரங்களில் படித்து தியானிச்ச ஒரு வேத பகுதி தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச வேத பகுதி தான். ஆண்டவர் இதில் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, முதல்ல எதுக்காக இந்த ஓமையை ஆண்டவர் ஜனங்களிடத்துல சொல்றாருன்னா, சோர்ந்து போகாம நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய ஜெபத்துல சோர்வு இருக்கக்கூடாது. நம்ம தொடர்ந்து அவனுடைய சமூகத்துல சோர்ந்து போகாம இடைவிடாம அவருடைய சமூகத்துல நிற்கணும், ஜெபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓமையை அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஓமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருப்பாங்க. அதே பட்டணத்துல ஒரு விதவையும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு காரியத்தை பத்தி தான் ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதவை தன்னுடைய எதிராளிக்கும் தனக்கும் இருக்கிற காரியத்துல அந்த நியாயாதிபதி நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த நியாயாதிபதி, அந்த ராஜாவை இந்த அம்மா தொந்தரவு செஞ்சுட்டே இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த விதவை கணவனை இழந்த இவங்க, வயசான இவங்க அந்த ராஜாவை எத்தனை முறை தொந்தரவு செஞ்சுருப்பாங்க. அநேக நாட்களாய் அப்படின்னு போட்டிருக்க விதத்துல 1 மாசமா இருக்கலாம், 2 மாசமா இருக்கலாம், இல்லை 1 வருஷமா கூட இருந்திருக்கலாம். அநேக நாட்களாய் அந்த விதவை அந்த ராஜாவை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வரும்போது போகும்போது அந்த வாசற்காலிலே நின்றுட்டு அவங்கக்கிட்ட அந்த ராஜா கிட்ட அந்த அம்மா எவ்வளோ கெஞ்சி அந்த நியாயம் செய்யும்படி அந்த அம்மா வேண்டி இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளாக அந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும், நியாயம் செய்யணும் அப்படின்ட்டு அவருடைய மனசுக்குள்ள தோணவே இல்லை. ஒரு நாள் அவர் இப்படி யோசிக்கிறாரு, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாதவனுமான ஒரு அநீதியுள்ள ராஜாவாக இருக்கேன். ஆனால் இந்த அம்மா தொடர்ந்து என்கிட்ட உதவி செய்யணும், எனக்கு நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்னை தொடர்ந்து தொந்தரவு பண்ணாத பிடிக்கும், என்னை அலட்டாத பிடிக்கும், நான் இவங்களுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா மனசுக்குள்ள சிந்திக்கிறாரு. ஆண்டவர் அதை சொல்றாரு, இந்த அநீதியுள்ள ராஜா யோசிச்சதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த அநீதியுள்ள ராஜாவே அந்த விதவைக்கு நீதி செய்யணும், நியாயம் செய்யணும்னு நினைக்கும் போது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய காரியத்துல உங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரா, நியாயம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த ஜனங்கிட்ட சொல்றாரு. அதுதான் 7வது வசனமும் 8வது வசனமும் படிக்கலாம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அதாக ஆண்டவர் நம்ம இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்க்குறவங்களை ஆண்டவர் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாமெல்லாம் யாருன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற நாம எல்லாருமே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆண்டவர் ஏன் நம்முடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்காருன்னா, இந்த லாஸ்ட் 8வது வசனத்துல லாஸ்ட் பகுதியை பாருங்க. மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய ஜபத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார நேரத்திலையும் நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கூட ஆண்டவர் சோதிச்சு பார்க்க முடியாது. நம்முடைய காரியத்துல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு பதில் கிடைக்கல, இல்லை நான் இந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பதில் கிடைக்கல, அல்லது உங்களுடைய விசுவாச வாழ்க்கையோட உங்களுடைய ஜப வாழ்க்கை
வாழ்க்கையில் ஒரு திருப்தி பட்டுட்டு இருக்கலாம். நான் இவ்வளோ நாளாக ஜெபிச்சுட்டு தானே இருக்கேன், இவ்வளோ நாளாக வேலை வாசிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாமல் வந்து ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேத பகுதி இந்த வசனங்களை வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி போகாமல் விசுவாசத்தோட இருங்க. நம்முடைய விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கறது ஆண்டவர் நீதிய பொறுமை உள்ளவராக இருக்கலாம். ஒருவேளை இந்த வேத பகுதியில் படி பார்த்தீங்கன்னா தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது இரவும் பகலும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு நிச்சயமாக நீதி செய்வார் அப்படின்னு தான் இந்த வேதம் சொல்லுது. 8வது வசனத்தில் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். நம்முடைய ஜபங்களுக்கு சீக்கிரத்திலே ஆண்டவர் வந்து நீதி நியாயத்தை செய்யறதுக்கு காத்திருக்கார். நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இரவும் பகலும் சோர்ந்து போகாமல் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் போது சீக்கிரத்திலே ஆண்டவர் இந்த அநீதியோட நியாயாதிபதியை அவ்வளோ யோசிச்சு அந்த அம்மாவுக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் சீக்கிரமாக உங்களிடத்தில் வந்து உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். உங்களுக்கு நீதி நியாயங்கள் செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.